2026 தேர்தல் யாரும் எதிர்பார்க்கல. உழைச்சோம், ஊர் ஊரா போய் உழைச்சோம். தலைவர் காலடி படாத மாவட்டம் இல்ல, இளம் தலைவர் காலடி படாத தொகுதி இல்ல. வணக்கம் நண்பா. தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. திமுக தோத்ததிலிருந்து ஒப்பாரி வச்சிருக்கு. நேற்று மட்டும் ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. தொலாவரை இங்கே ஜென்சிங்கிறாங்க, பூரெல்லாம் 50 வயசுக்கு மேலே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இதுலேயும் ஊழலாம். இதில் வேற உழைச்சோம், தெருவா போய் உழைச்சோம். ஆமாம் உழைச்சிங்க. எப்படி உழைச்சிங்க? ஒவ்வொரு வீடாக போய் ஏறி போய் எத்தனை பேருங்க உங்கள் வீட்டில்? 4 பேர், 8000. ஓகே, டிஎம்கே ஓட்டு நோட்டை கொடுத்து ஓட்டு கேட்டீங்க. அதோட விளைவு என்ன தெரியுங்களா? மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு பாக்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணி என்றப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எப்பவும் போலதான் சூரியன் நல்லா அழகாக உதிச்சுட்டே இருந்திருக்குது. ரிசல்ட்டு மே 4ஆம் தேதி எப்போவுமே சாயந்தரம் தானே உங்களுக்கு வந்து சூரியன் மறையும். அன்னைக்குன்னு பார்த்தா காலையில் 11:30 மணிக்கு சடக் 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 மறைஞ்சிட்டு இருக்குது. பார்த்தா உலகத்திலேயே காலையில் உதிச்ச சூரியன் மத்தியானமே மறைஞ்சது மே 4ஆம் தேதி தான். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எதிர்காலத்தில் 2 பேர்த்துக்கு நடுவில் தான் இனி போட்டி. நல்லா நோட் பண்ணுங்கள், 2 பேர்த்துக்கு நடுவில் தான் 2031 யாருக்குன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அட ஆமாங்க, தாவேக்கா ஆட்சியில் உட்காந்துருக்கும். 2வது இடத்துக்கு திமுகவுக்கு அதிமுகவுக்கு தானே ஃபைட்டிங் இருக்குது. அதை தான் சொன்னேன், கோச்சுக்காதீங்க. எத்தனை அவமானம், எத்தனை கேவலம், எத்தனை கிண்டல்கள், எத்தனை துரோகம் பண்ணி எத்தனை கேவலப்படுத்தி என் தலைவன் உட்காந்துருக்கிறான். மக்கள் செல்வா கூட மக்கள் தீர்ப்பில் உட்காந்துருக்கிறாரு. ஆட்சி வேணா தெரியல, அது தெரியல, இது தெரியல. அவர் தற்குறி கூட்டம், சினிமா கூட்டம் உட்காந்துருக்கிறாரியா. மக்கள் பெரும்பான்மையாக ஜெயிக்க வச்சு உட்கார வச்சிருக்கிறாங்க. உட்காந்துட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அவரை விமர்சனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிஎம் சார் எப்படி பழைய ஓல்டு சிஎம் சொல்கிறாரு. 6 நாள் நான் உட்கார வேண்டிய இடத்த இப்படி வேற ஒருத்தர் உட்காந்துட்டாங்களே. வயதான எம்எல்ஏக்கெல்லாம் நம்ம கிட்ட இருந்தாங்க, பூரா 30 வயசு 35 வயசு எம்எல்ஏ உட்காந்துருக்குறாங்களே. வெந்து தணிந்தது காடு மாதிரி எரியுதடி மாலா மாலா மாலான்னு சொல்லி திமுக வெந்து சாகுது. எழுதி வச்சுக்குங்க. உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல், இந்த திராவிட மாடலாட்சியை நம்ம குளத்தூர் மாதிரி வீழ்த்துறதா ஒவ்வொரு தாவேக்கா தொண்டனோட வேலை. நன்றி மக்களே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள்.